வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன். இந்த கதை உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வாங்க குழந்தைங்களா, நம்ம கதைக்குள்ளே போகலாமா? அந்த கதையோட தலைப்பு என்னன்னா, கருத்துக்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். வாங்களேன், என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் மகனும் இருந்தார்கள். அவர்களிடம் ஒரு அழகான கழுதை இருந்தது. ஒரு நாள் அந்த கழுதையை சந்தையில் விற்கலாம் என்று முடிவு செய்தார்கள். அப்பா சொன்னார், மகனே, இன்று நாம் சந்தைக்கு போகிறோம். இந்த கழுதையை நல்ல விலைக்கு விற்க வேண்டும், வா போகலாம். இருவரும் கழுதையை அழைத்து கொண்டு நடக்கத் தொடங்கினார்கள். அப்பொழுது வழியில் நின்றிருந்த 2 பேர் இவர்களை பார்த்து சிரித்தார்கள். பாருப்பா, இவங்க எவ்வளவு பெரிய முட்டாள்கள். கையில் ஒரு கழுதை இருக்கு, அதுல யாராவது ஒருத்தர் ஏறி உட்கார்ந்து போகலாமே, ஏன் 2 பேரும் இப்படி நடந்து போறாங்க என்று கேலி செய்தார்கள். அப்பா யோசித்தார். ஆமாம், அவர்கள் சொல்வது சரிதானே, ஏன் நாம் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைத்து தன் மகனை பார்த்து, மகனே, நீ சின்ன பையன், உனக்கு கால் வலிக்கும், நீ கழுதை மேலே ஏறி உட்காந்துக்கொள் என்றார். மகனும் கழுதையின் மேல் ஏறிக்கொண்டான். அப்பா பக்கத்திலே நடந்து வந்து கொண்டிருந்தார். சிறிது தூரம் போனதும் ஒரு மரத்தடியில் சில பெரியவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்த சின்ன பையனை பார்த்ததும் கோவப்பட்டார்கள். இன்றைய காலத்து பிள்ளைகளை பார்த்தீங்களா, என்ன ஒரு மரியாதை இல்லாத வளர்ப்பு. வயதான அப்பா பாவம் நடந்து வருகிறார். இந்த துடிப்பான பையன் சொகுசாக கழுதையில் உட்கார்ந்துட்டு போறான். இவனுக்கு வெக்கமா இல்லையா என்று சத்தமாக பேசினார்கள். இதை கேட்டதும் பையனுக்கு வருத்தமாகி விட்டது. அப்பா, அவர்கள் சொல்வது சரிதான், நான் உட்கார்ந்து வருவது தவறு, நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள், நான் நடந்து வருகிறேன் என்று கூறி கீழே இறங்கினான். இப்பொழுது அப்பா கழுதையின் மேல் ஏறி அமர்ந்தார். மகன் பக்கத்தில் நடந்து வந்தான். இன்னும் கொஞ்ச தூரம் போனார்கள். அங்கே சில பெண்கள் தண்ணீர் எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். அவர்கள் அப்பாவை பார்த்து, என்ன ஒரு மனுஷன் இவரு, சின்ன பையன் பாவம், அவனுக்கு கால் வலிக்குமே என்று கூட நினைக்காமல் தான் மட்டும் ராஜா போல் அமர்ந்து வருகிறாரே, இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட ஈரமே இல்லையா என்று பேசினார்கள். அப்பொழுது அப்பாவும் மகனும் குழம்பி போனார்கள். நடந்து போனால் முட்டாள் என்கிறார்கள், மகன் ஏறினால் மரியாதை இல்லை என்கிறார்கள், நான் ஏறினால் கருணை இல்லை என்கிறார்கள். சரி, நாம் இருவருமே ஏறி போவோம், அப்பொழுது யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள் என்று நினைத்து அப்பாவுடன் மகனும் சேர்ந்து கழுதையின் மேல் ஏறிக்கொண்டார்கள். ஆனால் சிறிது நேரத்தில் மக்கள் கூட்டம் இவர்களை பார்த்து மிரண்டது. ஐயோ பாவமே, இந்த சின்ன கழுதையை பாருங்கள், அதன் மேல் 2 பேர் ஏறி அமர்ந்து போகலாமா? உங்களுக்கு அந்த பிராணி மேல் கொஞ்சமாவது இரக்கம் இருக்கிறதா? இதை காட்டிலும் நீங்கள் அந்த கழுதையை தூக்கி கொண்டு போகலாம் என்று திட்டினார்கள். அப்பாவுக்கும் மகனுக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. யாருக்காகவும் எதை செய்ய முடியவில்லை. மக்கள் சொன்னதை கேட்டு கடைசியில் ஒரு மரக்கட்டையை எடுத்து கழுதையின் கால்களை கட்டி அதை தாங்கள் தோளில் சுமந்து கொண்டு போனார்கள். இதை பார்த்த ஊர் மக்கள் விழுந்து விழுந்து சிரித்தார்களா? உலகத்தில் இவ்வளோ பெரிய முட்டாள்கள் இருக்கிறார்களா? கழுதை மேலே போக வேண்டியவர்கள் கழுதையை சுமந்து போகிறார்களே என்று ஏளனம் செய்தார்கள். அப்பொழுது அப்பாவுக்கும் புரிந்தது. மகனே, நாம் பெரிய தவறு செய்து விட்டோம். இந்த உலகில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறார்கள். நாம் எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைத்தால் கடைசியில் நாம் முட்டாளாகத்தான் தெரிவோம். நம் அறிவுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை மட்டும் செய்தாலே போதும் என்றார். அதன் பிறகு அவர்கள் மற்றவர்கள் பேச்சை தவிர்த்து தங்கள் விருப்பப்படி சந்தைக்கு சென்று கழுதையை விற்றார்கள். என்ன குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து என்ன தெரியுது? மற்றவர்கள் சொல்வதற்கெல்லாம் செவி சாய்த்தால் உங்களால் ஒரு வேலையை கூட சரியாக செய்ய முடியாது. உங்கள் மனசாட்சிக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை துணிச்சலாக செய்யுங்கள். உங்களை பாட்டி அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாட்டி கதைகள்.